Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா புதினா துவையல். ஸோ புதினா துவையலா நாங்கள் எல்லாருமே செய்வோமே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷல். அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க. நம்ம செட்டிநாடு சைட் புதினா துவையல் எப்படி செய்வாங்க பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடணும் அந்த வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பார்த்திங்கன்னா இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். உளுந்தும் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் தான். கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் தான். இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 6 வரமிளகா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து 3 வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது கூட புளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து 3 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணுறோம். இது வந்து எப்படின்னா, இப்போ 2 கைப்பிடி வந்து புதினா எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 கைப்பிடி அளவு வந்து கொத்தமல்லி தழை. ஸோ இந்த ரேஷியோவில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் வந்து நம்ம சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஃபைனலாக கோகனட் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து அரை மூடி தேங்காயில் பாதி கோகனட். ஸோ இந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதை கூல் டவுன் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்ம செட்டிநாடு புதினா துவையல் ரெடி.